moderation be known unto all men. The Lord is kind. Let us pray. Merciful God, our Heavenly Father, who art the source of every good and every perfect gift, we beseech Thee to come into our midst at this hour and prepare and enlighten our minds by Thy Holy Spirit. ஞாபகம் இருக்கா? Especially bless those who stand here in Thy presence, with men to enter into the estate of holy matrimony by the promises of mutual faithfulness and love. As Ananya and Henry take their vows today, we are privileged to witness joyous love of a new family. A family that will be nourished and nurtured through the devotion of two separate individuals, growing together through the common bonds of love. Why you should not be joined in a marriage with Ananya? Yes, I declare. Nice to meet you. Nice to meet you. I declare. I do. Who will give this woman to this man? This is how it's been going on and on and on. Cherish till death do part. I will. If that is your will and solemn purpose, affirm this before God and this congregation. Oi, ஓய், தமிழ் எப்படி தெரியும்? அத்தான் அன்னைக்கு ஸ்டேஷனில் ஏதோ நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிட்டியே. என்ன சொல்லி கூப்பிட்ட? மக்கு மக்கு கண்மணி. கண்மணியா? இச்சுன்னு வந்ததே. மக்குக்கும் கண்மணிக்கும் நடுவில் இச்சு வருமா? டென்ஷனில் இக்கு வச்சு எத்து பேர் எது வேணா வரும். அனன்யா ஃப்ரெண்டா? காலேஜ் மேட். இப்போ சேர்ந்து வேலை செய்கிறோம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஜாலி தான், சிரிச்சிட்டே இருப்பாங்க. கல்யாணம், ஹனிமூன், ஈஷல் ஒரசல், காதல், காமம், கண்டிப்பாக காமம். அப்புறம் பார்க்கணும். அப்புறம் என்ன ஆகும்? சின்ன சின்ன சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொண்டாட்டி பற்றி ஜோக் அடிப்பார். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி வர பெண்டை நிமித்தி அடிப்பாங்க. அதுக்கு நடுவில் குழந்தை அது வீல் வீல்னு கத்தும். வாக் வாக் பண்ணும். மேலெல்லாம் கக்கா. யாக். அப்புறமா அதுக்கு ஸ்கூல் அட்மிஷன்னு நாயா அலையணும். படிப்பேறாத அந்த மக்கு பிள்ளையா படி படின்னு ஒரே டார்ச்சர். அது பெருசான உடனே அதுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி இவங்க பட்ட அதே கொடுமையா அவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்டா? 100க்கு 100. இவ்வளவு நேரமா என்ன சொல்லிட்டு இருந்தார் இந்த தாத்தா? அவர் பாலகிருஷ்ண தோஷி. Who that fellow? என் குரு. என்ன சொல்றாரு நம்ம குரு? இந்த வீடியோ கேம் டிசைன் பண்றவங்க எல்லாம் நம்பாதேன்னு சொன்னாரு. இங்கே தான் எங்கள் அப்பா டெய்லி வருவார். ஐயோ, இப்போ வருவாரா? சண்டைக்காரரா? மாட்டி விட்றாத. வரமாட்டார். அவர் போயிட்டார். எப்படி?
போகணுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. போயிட்டார். அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க. என்னாச்சு? டிவோர்ஸ். ஒரே சண்டை, சில சமயம் அடிதடி, கோர்ட் கேஸ். ஏழு வயசு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா கிட்ட இருக்கணுமா அம்மா கிட்ட இருக்கணுமான்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் வேண்டாம் எனக்கு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. ட்ரெயினுக்கு லேட் ஆச்சுல்ல? இப்போ என்ன பண்றது? என்ன கேட்டா? காலையில் 8 மணிக்கு தான் பஸ். பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்கு. 2 பேருமா? ஆமாம். ஒரே ரூம்லையா? சச்சா, ஒரு ரூம் தான் இருக்கு. ஒரே ரூம்ல தங்கி உன்னால நல்ல பையனா பிஹேவ் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. நான் பால்கனியில் படுத்துக்கிறேன். உன்னை பக்கத்தில் வச்சுட்டு நான் நல்ல பொண்ணா பிஹேவ் பண்ண முடியுமா? முடியுமா? முடியும். இதுக்கா இவ்வளோ பில்டப்? நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். லாட்ஜ் எங்க இருக்கு? பக்கத்தில் தான். ஆதித்யா வரதராஜனா? என் பேரே சரியா தெரியாது உனக்கு? என்னது அது? லூப்பி, இங்க வா. ஏதாவது சொல்லு. மனசுல இப்ப என்ன தோணுதோ சொல்லு. பாட்டா பாடு. பாட்டாவா? பாடு. பாடு பாடு பாடு. டா முழுக்க அங்கே நின்று கொண்டிருக்க போறியே. உன்னை ஒரு கச்சாட்டையில் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு தான் சீலை கட்டிருக்கிறியா? சீலையில பெரிய மனுஷியா தெரிகிறாய். கட்டின புருஷனை பார்க்க மாட்டியே, என்னோட கதைக்க மாட்டியே. என் பேரு தெரியுமா? சாமா. அதுக்கு என்ன கருத்து தெரியுமே? கருப்பு. தொட்டு
எழுதலாம். நீங்கள் மட்டும் என்ன எலுமிச்சம்பழ நிறமோ? உன்னோட பார்த்தால் நான் நல்ல எலுமிச்சை தானே, பாருன். ஈச்சம்பழம் சரியா பாருங்கவன். அப்படியே தோல் கருப்பா இருந்தால் இதயம் கருப்பா இருக்கும் என்று சொல்லுவேனும். எங்க இதயத்தை பார்க்கட்டுமே. மனம் வெளுப்பு, உங்களோட மனசு? எந்த மனசுல ஒரே எண்ணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பேச வேணும். கண்ணோடு கண்ணினை நோக்கக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயணமில்லை என்று எங்களுடைய அப்பா சொல்லி இருக்கிறார். சொல்லியது வள்ளுவன். அது என்னவோ எங்களுடைய அப்பா தானே எனக்கு சொன்னவர். இதெல்லாம் கூட அவர் தான் சொல்லி தந்தார். நேர்ந்து கொள்ளுங்கோ. என்ன நேர்ந்து கொள்ள வேணும்? உங்களுக்கு குழந்தை பிறக்க வேணுமெண்டு. பிறக்க போகுதே? ஆருக்கு தெரியும்? ஷமா, திலீபா, எனக்கு 8 குழந்தைகள் வேணும். அங்க வசதி எப்படி? ஏலும் தானே? எனக்கு குழந்தை வேண்டாம். ஏ வேண்டாம். அதானேன். திலீபா, சமாதானம் பிறக்கிற வரை குழந்தை பிறக்க வேண்டாம். இந்த பூமியில் அமைதி வரும் வரை வேண்டாம். ஒரு நாள் விடிவு வரும், அமைதி வரும். அப்போ எனக்கு குழந்தை பெற்று தாவேன். அதுவரை வேண்டாம். ஐயோ எச்சி, இதான் உங்களுக்கு பிடிக்காது. அப்போ உனக்கு வேற என்னதான் பிடிக்கும்? வீட்டில் இருக்கிற போதா, ஓடி போற போதா? எப்பவுமே. எனக்கு இவ்வளவோ பேரை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். 10ஆம் வகுப்புல காதல் கடுதாசி கொடுத்தானே, அந்த மொட்டை முரளி அவனை பிடிக்கும். பிறகு ஒவ்வொரு விடுமுறையும் வந்து என்ன விசாரிச்சுட்டு போறானே, என் அண்ணன் ஸ்நேகிதன் அவனை பிடிக்கும். கவிதை எல்லாம் எழுதுவான் எந்த வரிவை பார்த்து. அப்புறம் கமலஹாசனை பிடிக்கும். இவ எல்லாரையும் விட அதிகமா உங்களை பிடிக்கும். என்ன விட அதிகமா ஆற பிடிக்கும்? சாமி. பிறகு நீங்க எழுதின கதை பத்திரிகையில வந்திருக்கு. இதென்ன உங்க முதல் கதையா? சுமாரா இருக்கு. போய் பேசாதீங்க. படிச்சுட்டு ரொம்ப நேரம் முழங்கால கட்டிக்கிட்டு கவுந்து கட்டுறீங்களா? கண்ணுல எல்லாம் தண்ணியா? ஸ்பை வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஏன் என் பேர்ல எழுதுனீங்க? என்ன உத்தேசம்? உலகத்துல நீங்க மட்டும் தான் இந்திராவா? அலமேலுன்ற பேர்ல எழுத வேண்டியதானே? கமலின்னு உங்க அக்கா பேர்ல எழுதி இருக்கலாம்ல. என் பேர் ராசேன பேரும் தானே வச்சுக்கிட்டீங்க. என்ன மனசுல வச்சுக்கிட்டு புனை பேர் வச்சுக்கிட்டேன்னு உன்னே சொல்லிட்டு போங்களேன். இந்திரா பிரியதர்ஷினி ஒரு பேர் கேள்விப்பட்டதுண்டா? இந்திரா பால் சார்த்தி. இந்த கதை எழுத எவ்வளவு பணம் தருவாங்க? எனக்கு ராயல்டி வேணும். 50%. பாதி.
அம்மா இன்னைக்கு பரிச்சை எப்படி போச்சு? தப்புச்சே. நாளைக்கு சரி. வணக்கம் வணக்கம். என்ன எல்லாம் கூட்டமா வந்திருக்கிறீங்க? கடலுக்குள்ள போனவங்க 3 பேர் திரும்பி வர. அப்படியா? 3 பேருக்கு மேல இருந்தாலும் இருக்கா? எப்ப ஆச்சுது? எந்த பகுதியில் மீன் பிடிக்க போனீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? உண்மையா இருக்கணும்யா, அவங்க விசாரிக்கணும்ல. ஏன் புள்ள பாவக்கா மேலுக்கு நல்லது தானே கொடுத்தேன், தின்னவே இல்லை. பாவக்கா வீணா கதைமா. திரு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாருங்களா? இந்திரா இதை புடி, ஒரு காய் கொடு, 2 பேரை சேர்ந்து மடிச்சிடலாம். நாளைக்கு சோஷியாலஜி எக்ஸாம், என்னோட வீக்கெஸ்ட் சப்ஜெக்ட். கொடுங்க. மத்ததெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கோ. அக்கா, உன் மொட்டை பையன் என்ன பண்ணிட்டான் பாரு. இவன் ஒருத்தன்டா தண்டி லாரி மாதிரி எப்ப பாரு சொயின்னு. இந்தா பிடி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போவ? பிடிங்க. நீங்க எழுதின கதை நிஜமா இல்ல ரீல் விட்டீங்களா? அடிச்சா 32 பள்ளம் கீழே விழுந்துடும். 31. பிரம்மா தப்பு பண்ணிட்டார். சரி 31. கதையில இருக்கிற குழந்தை நிஜமா? ரெட் கிராஸ்ல இருக்கு. என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா? குழந்தைய பார்க்கணும். கண்டிப்பா மாட்டேன். அடுத்த கதை எழுத தொடங்கிட்டீங்களா? சீக்கிரம் எழுதுங்க. ராயல்டி வேணுமாக்கும் 50 விழுக்காடு. அதுக்கு நீங்க ஒரு ஒத்தாசை செய்யணும். ஏடா கூடமா கேட்டா நான் அம்பேல். சரி வேண்டாம். சமாளிச்சுக்கலாம், கேளுங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காது. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு சஸ்பென்ஸ்ல விடாதீங்க. இல்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஐயோ, ஒத்துக்குவேன். போய் சேர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. செய்வீங்களா? ஏன் ஒரு திருசெல்வன், கதை படிச்சேன். வேற பேர்ல எழுதி இருந்தது. என் பேரை கடன் வாங்கிட்டாருங்க. அப்பா அப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. கதை ரொம்ப உருக்கமா இருந்தது. குழந்தைய பார்க்கலாமா? சுகன்யா அம்மா வாங்க. நல்லா இருந்துச்சுல? நானும் எழுதிட்டேன். என்னடி பேர்? என்ன பேரு? இவ்வளவு பெரிய எழுத்தாளருக்கு பேர் வைக்க தெரியாதா? நான் பேர் வைக்கட்டுமா? நான் பேர் வைக்கட்டுமா? அவளது அழுகை அமுதமாக ஒலித்தது. இந்த குழந்தையை தத்தெடுத்துக்க போறீங்களா? இல்லையா? அப்போ லட்சியம் எல்லாம் வெறும் கதை எழுதுறதோட மட்டும் சரியா? பாருங்க, ஸ்ரீலங்கா பக்கம் கை காமிக்கிறா. உங்க அம்மா அங்கதான் இருக்காங்களா? உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? உனக்கு யாருமே இல்லையா? எங்க அம்மா கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த என்ஜினியர் சார் உன்னை பத்தி கதை எழுதி சம்பாதிச்சிட்டு இருக்காரா? கதை மட்டும் எழுதினா போதுமா? கேளு.
பைத்தியக்காரத்தனமா பேசாத. கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது குழந்தைய தத்தெடுப்பாங்களா? நீ சொல்லு. நிச்சயமா மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம் வரும்? தத்தெடுக்கணும், அப்பப்போ கழுவி துடைக்கணும், தினம் ஜான்சன்ஸ் பேபி பவுடரை போட்டு நாப்பி மாற்றணும்னு நினைச்சேன்னா இதோ என் வயத்துல வளருது பாரு, அதை எடுத்துக்க. ஏதோ கேம்ப்ல கிடக்கிற கருப்பா அனாதையா யார் பெத்த பிள்ளையோ என்ன வியாதியோ அதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. நீ சும்மாரு. இதை பாரு, இதெல்லாம் கதை எழுதுறதுக்கு தான் லாய்க்கு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான அடாப்ஷன் டாப்பிக்கை திருப்பி எடுத்த நான் மெட்ராஸ்ல என் புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். சரி, இந்த டாபிக் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் ரெட் கிராஸ் வந்து போட்டு போயிடு. டேய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இம்புட்டு நேரம் படிச்சு சொன்னது புரியல? நான் செத்தாலும் இது கொத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அக்கா, படிச்சா தானே முன்னுக்கு வரலாம். அவரு மாப்பிள்ளையோட செலவுக்கு மேனேஜர். சரி சார், வா பார்த்துரு. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கிற. சாமித்துறை, இந்த நாக்காளி எடுத்து போடு. இவர் திருச்செல்வம், நம்ம பின்னாடி வீட்டில் தான் குடியிருக்காரு. பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாங்கல்ல, அதில் தம்பி தான் இன்ஜினியர். அது மட்டும் இல்லை, கதை கூட எழுதுவார். இந்த கொடை, கோபுரம், அப்புறம் வந்து சொம்பு, இப்படி எல்லாம். இவங்க நம்ம இந்திரா. தெரியுது, பார்த்தாலே தெரியும். வீட்டு சார் காப்பி மட்டும் போட்டுக்க. சரி, நான் இங்கே டிஃபன் கொண்டாரு. என்ன பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? சாப்பிடுங்க தம்பி, சந்தோஷப்படாதீங்க, சாப்பிடுங்க. என்ன தம்பி திடீர்னு யாரும் கூட போகணுமா? சார் சரி சரி சார், ஒரு நிமிஷம். ஹலோ, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? உள்ள தாசில்தார் இருக்கார்ல, ஸ்மோக் பண்ண முடியல. தீப்பெட்டி இல்லை. புக்ஸ் படிக்கலாம் டைம் இல்லை. கனித்தீவு படிப்பேன், ராசிபலன், கிஸ்கிஸ்லாம் படிப்பேன். உங்கள் இலக்கிய ரசனை நல்லாவே இருக்கு. சார் சார் சார், ஒரு நிமிஷம். இந்த இந்திரா எப்படி? இல்லை, பின்னாடி வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததா? அரசல் பரசலா அப்படி இப்படின்னு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தன்ராஜ். தன்ராஜ், மரியாதை போங்க, மரியாதை பேசுங்க, மரியாதை வீட்டுக்கு போங்க. நான் கதை மட்டும் இல்லை, மோதையும் கொடுப்பேன். டேய், முடிச்சிட்டியா? காப்பி ஆறிட ஒரு போகுது. நிமிஷம்க்கா. டேய், நீ வேற. வாமா புது பொண்ணு, ரொம்ப பெரிய இடமாண்டா. மாப்பிள்ள செலவக்கல்லாலையை அழைச்சு வீடு கட்டி கொடுப்பானா. நெசமா சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. எங்க என் தம்பிய மயக்கிட்ட போறியோன்னு. உங்க தம்பி அப்படி ஒன்றும் பயங்கர ஆசாமி இல்ல. நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன். அப்படியா? கண்டிப்பா அதை பத்தி கதை எழுதலாம். ஆமா, எப்படி தற்கொலை செஞ்சுக்க போறீங்க? தண்ணியில் முழுகலாம், இல்லை பாபு சிரியத் சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட் தூக்கு தான். ஒரு புடவை, ஒரு வளையம். ஆனால் உங்கள் வீட்டு ஃபேனில் தூங்கிடாதீங்க, ரொம்ப பழைய ஃபேன். இந்த கர்மாந்திரம் தான் பேச போறீங்களா? வேற எதுவும்? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்றான்னு தோணுது. நீயும் அவ்வளோ லவ் பண்றியடா? ஏதாவது பண்ண வேண்டியது தானே. என்ன செய்ய சொல்ற? தூக்கிட்டு ஓடிப்போ. அந்த பொண்ணு மனசுல தைரியம் இருந்தா, வெறுப்பா இருந்தா, மனசுல பலம் இருந்தா, அவ அந்த கிரனைட்டால வேண்டாம்னு சொல்லுவா. நீ அவளை தடுப்பேன்னு நினைச்சிருப்பாளோ என்னமோ. இது உனக்காக உன் புருஷன் அமைச்சிருக்காரு. அப்பா கிட்ட இருந்து லெட்டர் லெட்டர் லெட்டர். அப்பா லெட்டர் அப்பா. குடிச்சிட்டு போய் பொண்ணை பாரு. குடிக்கலன்னா பகல் வடிக்கே போயிடலாம். பணம் வாங்கிட்டீங்களா? அது மலையாளத்தானுக்கு வித்துட்டீங்களா? பொண்ணை தலையில கட்ட மாட்டேன். இல்லை வேண்டாம் சொன்ன மறுபேச்சு. பின்ன எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு என்ன ஏமாத்தி இந்த திருட்டு கல்யாணம்? ஐயோ, உங்க பையனுக்கு சம்பாதிக்க வக்கில்லைன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணில்ல, காலில, மூக்கில்ல, காலில, அப்படியா? கடைசியா கேக்குறேன், உன் முடிவு என்ன? உன்கிட்ட தான்ப்பா கேக்குறேன், என்ன சொல்ற நீ? உன்கிட்ட கேட்காம ஒத்துக்கிட்டேன், தப்புதான். குறிச்ச கல்யாணம் நிக்க வேண்டாம், என் பையன் வருவான், என் பேச்சை தட்ட மாட்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீ மாட்டேன்னு சொன்னா நான் திரும்பி போய் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லணும். இப்ப நீ என்னப்பா சொல்ற? சபரம் கூட பண்ணாம நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா நீங்க
நான் கேட்கறதுக்கு சம்மதிச்சா தான். கொஞ்சம் பொறுங்க. திரு சுந்தரலிங்கம் திருவாட்டி பார்வதியம்மா மகளாகிய தமிழ்ச்செல்வனுக்கும், திரு சந்தனம் திருவாட்டி இந்திராணி மகளாகிய மரகதத்திற்கும் திருமண ஒப்பந்தம் செய்து வைப்பதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சுந்தரலிங்கம் திருமதி பார்வதி அம்மா மகனாகிய நான், திரு சந்தனம் திருமதி இந்திராணி மகளாகிய மரகதம் அவர்களை இது முதல் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். திரு சந்தனம் திருமதி இந்திராணி ஆகியோரின் மகளாகிய நான், திரு சுந்தரலிங்கம் திருமதி பார்வதியம்மாள் ஆகியோரின் மகனாகிய இவர்களை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். மணமக்கள் மணமக்கள் புஷ்பா, பேசணும். இந்த பக்கம் திரும்பல எப்படி பேசுறது? கேக்குது, காது கேக்குது. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி? உங்களுக்கு இஷ்டம் இல்லாம. உனக்கு உனக்கு இஷ்டம் இல்லாம? சொல்லு. நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு உன்னை எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா? மாட்டீங்க. ஏ சொல்லிடுவேன். அட சொல்லு. என்ன பார்த்து மயங்கி போயிட்டீங்க. இந்த முகத்தை பார்த்து மயங்கி போயிட்டேன்னா? ஆமா, மயங்கித்தான் போயிட்டேன். ஆனா யாருக்கிட்டே சொல்லாத. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஐயோ போச்சு. நான் பால் குடிக்கும் பச்சை குழந்தை அல்ல, உள்ளத்தையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் கணவன். குழந்தையனில் மடியில் கிடத்து, கணவனெனில் அருகில் வா. ஏன் கால விடற? அம்மா விட சொன்னாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு உங்க அம்மா சொல்லலையா? இப்ப நீ என் கால விழுந்தா நானும் உன் கால விழுந்தா இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. வேற என்ன சொல்லணும்? கவிதை சொல்லட்டுமா? தமிழ் சொல்லட்டுமா? காதல் சொல்லட்டுமா? இனி இல்ல, உங்க இஷ்டம்தான். இல்லை பெண்ணே, உன் எண்ணம் முக்கியம், உன் விருப்பம் முக்கியம், ரசனை முக்கியம். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. ஐயோ கடவுளே, சொல்ல தெரியலையே. கடவுளை எதுக்கு பள்ளி அறைக்கு அழைக்கிறேன்? இந்த சகுனமே சரியில்லை. என்ன சரியில்லை? ராத்திரியில இப்படி படவில்லை இருந்துச்சு. மேலாடை எதற்கடி பெண்ணே? உன் மேலாடையை எரித்தது விளக்கு தெரியல்ல, காதல் தீ. உன் கணவனின் காதல் தீ தானடி என் கண்மணியே. இது மட்டும் இல்ல, கொஞ்சம் புத்தி கூட இருக்க போல இருக்கு. இருக்கு. வேற என்ன ஆசை உனக்கு? நல்லவரா இருக்கணும். நான் நல்லவன் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளானாலும் மாறாம நல்லவரா இருக்கணும். மாறிட்டா தள்ளி விட்டுருவேன். எப்படி? இப்படியா?
மதுரை சித்திர தெருவில் சொந்த வீடு, அரசாங்க பள்ளியில் தமிழ் வாத்தியார் உத்தியோகம், ஆரம்ப சம்பளம் 300 ரூபா, அடுத்த வருஷம் 450,000 இருக்கும். அப்பாவுக்கு வர பென்ஷன் 150 ரூபா. சௌரியமான குடும்பம். 2 மாசமா சல்லடை போட தேடினோம். ஏன் சந்தாமரை யாரு, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன பைத்தியக்காரன் திட்டினாங்க. பைத்தியம் எனக்கு மட்டும்தானான்னு தெரியணும். மட்ராஸ்க்கு வந்து நான் எழுதுனதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏன்? உங்க 4 வரி கவிதைனால. வர சொல்லி கடிதம் போட்டீங்க, வந்துட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து படி தாண்டி வந்துட்டேன். ஆனா நான் இங்க யாரு? என் காதலி, என் கண்மணி, என் சிநேகிதி. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களில் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. எது நியாயம், எது பாவம் இருவருக்கும் தோன்றவில்லை. அது இரவா, அது பகலா, அது பற்றி அறியவில்லை. யார் தொடங்க, யார் முடிக்க ஒரு வழியும் தோன்றவில்லை. இருவருமே தொடங்கிவிட்டோம். இதுவரைக்கும் கேள்வி இல்லை. அச்சம் கலைந்தேன், ஆசையினை நீ அணிந்தாய். ஆடை கலைந்தேன், வெட்கத்தை நீ அணிந்தாய். கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியிலே அழுத கண்ணீர் கையில் இன்னும் ஒட்டுதடி. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும்